நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். இப்ப 2 பேரும் வெளியில போறீங்களா இல்லையா? நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? வெளியில போறீங்களா? என்ன போடி வெளியில. ஏய், இப்போ நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. நான் ஜீவா. எங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலக்கா. அக்கா, அந்த பக்கம் வழி இருக்கா? போலாம். சரி வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. என்ன உன் கையில இருக்க ட்ரெஸ் என்கிட்ட கொடு. என் ட்ரெஸ் நீ போட்டுக்கோ. எதுக்கு? காரணம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். ப்ளீஸ், நான் சொல்றத செய்ய கொடு. சரி இந்தா. அத்தைய பாத்த அவளை கொன்னுடுவேன். அவளை சாகடிச்சிடுவேன். சொன்னா கேளு. சக்தி, இதான் நடந்தது. இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் கேட்கல. கௌரிக்கு ஃபோன் பண்ணு. கௌரிக்கு ஃபோன் பண்ணு. விட மாட்டேன். என்ன ஏமாத்திட்ட? டேய், ஃபோன் பண்ணு. சக்தி, நீங்க கிட்ட ஃபோன் இல்ல. ஃபோன் பண்ணு டேய். சீக்கிரம் ஃபோன் பண்ணு. நீ தள்ளி போ. ஃபோன் பண்ண போய் இல்ல போடி. அந்த பர்மா, நீ செல்வம் ஃபோன் பண்ணு. அவன் என்ன பண்ணிட்டு ஃபோன் பண்ணு அவளே. பண்ணு. பண்ணு. பண்ணு டேய். ஜீவா, நான் செல்வா இல்ல ஜெகன். ஹலோ ஹலோ செல்வா, நான் ஜீவா பேசுறேன். கேக்குதா உங்களுக்கு? எனி ப்ராப்ளம் ஜீவா? ஆமா செல்வா, நீங்க நித்தில கூட்டிட்டு உடனே சக்தி வீட்டுக்கு வாங்க. அப்பதான் நீங்க உயிரோட பார்க்க முடியும். குடு குடு. ஏய் ஏய் செல்வா, ஜீவா கழுத்தை தாலி கட்ட வச்சல. இவரே என் 10 நிமிஷம், என் 10 நிமிஷம் எனக்கு கௌரி வரும். என் கௌரி வர நீங்க வரணும். நீ வரல அவ்வளவுதான். காயத்ரி 2 பேரை நான் கொன்னுடுவேன். காயத்ரி நான் அக்கா கூட பார்க்க மாட்டேன். எனக்கு என் கௌரி தான் முக்கியம். கௌரி இங்க உடனே வரணும். கூட்டுவா. சார், என்னாச்சு சார்? ஜீவாவை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஜீவா இப்ப சக்தி வீட்டுல தான் இருக்கு. சக்தி வீட்லயா? ஆமா, அந்த சக்தி ஜீவாவையும் அவன் அக்காவையும் பணைய கைதியா வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். காட்டுல இருந்தா இப்ப வீட்டுக்கு வந்துட்டானா? வந்தது மட்டும் இல்லாம இப்ப நித்திலாவையும் கூட்டு வர சொல்லிருக்கான். சார், என்ன சார் சொல்றீங்க? ஜீவாவையும் அவன் அக்காவையும் பணைய கைதியா வச்சுட்டு நித்திலாவை கூட்டு வரலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. என்ன சார் பண்றது? தெரியல. நீங்க சக்தி வீட்டு அட்ரஸ் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிறேன் சார். நம்பர் 5 வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட், காந்தி நகர், ஓசூர். ஓகே செல்வா, தேவைப்பட்டா நீங்க நித்திலாவோட சக்தி வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஃபோன் நீங்க வச்சுக்கணும். ஆமா, நித்திலாவுக்கு காலில் இருந்த புல்லட் ரிமூவ் பண்ணியாச்சா? புல்லட் ரிமூவ் பண்ணியாச்சு சார். ஆனா அவ இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்கா. ஓகே, நீங்க அவங்கள பார்த்துக்குங்க. சக்தி ஜீவாவை எதுவும் பண்ணிடாம இருக்க நான் லோக்கல் போலீஸ் அங்கே அனுப்பி வைக்கிறேன்.
நான் போயிட்டு வந்துடுறேன். சார் அந்த சக்தி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கா சார். காட்டில் கூட பார்த்தேன், அவன் ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். பார்த்துக்கோங்க சார். நான் அதை பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரி. பந்தம் 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 கௌரி 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 என்ன ஏமாத்திட்டாங்க எல்லாம். சத்தியமா சொன்னது இங்க உயிரோட வெளில போக முடியாது. ஒண்ணு ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சக்தி. ரேஞ்சரை அடிச்சது ஒரு பொண்ணை சுட்டதுன்னு சொல்லி இப்ப நீ பண்றது கூட கிரிமினல் குற்றம் தான். இது உனக்கு நல்லதில்ல. உடனடியா சரணடைஞ்சிரு. நீயே சரண்டர் ஆகிறதா உனக்கு நல்லது. இல்லைன்னா நீ பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். கவலை கிடையாது எனக்கு. இப்போ இங்க என் கௌரி வந்தாகணும். வரல அவ்வளவுதான். தயவு தாட்சி பார்க்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள 2 கொலை சொல்லிட்டேன். அவசரப்படாத சக்தி. ஆம்புலன்ஸ்ல நித்திலா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால நிதானமா யோசி. பிரச்சனை எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவசரத்துல முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிடாத. என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்ன மாத்திட்டாங்க? அதெல்லாம் ஏங்கிட்ட நடக்காதே. என் கௌரி இங்க வரவை. இது பிரெயின் வாஷ் இல்ல. நீ குற்றம் பண்ணாம தப்பிக்க தான் நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் கௌரி இங்க வர சொல்லு. இங்க எந்த குற்றமும் நடக்காது. கௌரிய வர சொல்லு. கௌரி இப்போ இங்க எனக்கு வேணும். என்னடி வச்சிருக்க? என் கௌரி எங்க பிரிச்சு வச்சிருக்க. விட மாட்டேன். என் கௌரி வராம யாரும் இங்க வெளிய போட மாட்டேன். என்ன சார் நடக்குது? என் வைஃப் எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. அவளை எப்ப மீட்டு வெளில கொண்டு வர போறீங்க? யோ, இங்க என்ன விளையாடிட்டா இருக்காங்க? தடதடன்னு உள்ள போயா தூக்கிட்டு வர முடியும்? அவன் கையில கத்தியோட இருக்காயா. எந்த நேரத்துல எது வேணாலும் பண்ணுவான். பொறுமையா தான் டீல் பண்ணணும். புரியுதா? பயா சார், மேல் வழியா இந்த வீட்டுக்குள்ள நுழைய ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. நம்ம உள்ள நுழையிறது அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஓகே சார். இன்னைக்கு எப்படியாவது அவனை நம்ம பிடிச்சே ஆகணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம உள்ள நுழைஞ்சிட்டா எப்படியும் சார் அங்கே பாருங்க சார், மேலே யோ யோ இறங்கியா கீழே? சொன்னா கேட்க மாட்டியா? இறங்கியா கீழே? சக்தி வேணாடா. சக்தி வேணாம். சக்தி சொன்னா கேளு. கேட்க மாட்டேன். யாரும் கேட்க மாட்டேன். கௌரி வேணும். எனக்கு கௌரி வேணும். கௌரி வேணும். கௌரி விட மாட்டேன். பண்ணிடாதடா. பந்தம் 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 கேட்க மாட்டேன். போ. அவளை விட்டுடுறா.
சொல்ல சொல்ல கேட்காம சதீஷ் உள்ள போயிட்டான் சார். என்ன சார் இது? டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எவ்வளவு பேர் வெளியே நிற்கும் போது ஒருத்தன் தைரியமா உள்ள போறான்னா நமக்கு அசிங்கமா இல்ல? உள்ள தப்பா இது நடந்தாலும் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கம். உள்ள ஒருத்தர் இல்ல, 3 பேர் இருக்காங்க. நீ என்ன உயிரோட பிடிக்கிறதா போலீஸ் நான் உயிருக்கு பயப்பட வேண்டாம். உன்னை அன்னைக்கே நான் கொண்டு இருக்கணும் தெரியுமா? அன்னைக்கு உன் வீட்டுல ஆமா இவனை கொண்டு எனக்கே கவுன் வேணும். சக்தி, this is too much. எனக்கே கவுன் வேணும். கவுரி வர சொல்லு, கவுரி வர சொல்லு. ஹலோ செல்வா, நான் ஜெகன். நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உடனே நீங்க நித்திலா இங்க கூப்பிட்டு வரணும். நித்திலா எப்படி இருக்காங்க? நோ ப்ராப்ளம் சார். நான் இப்போ உடனே அங்கே கிளம்பி வரேன் சார். ஓகே ஓகே சக்தி, நித்திலா ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பா வந்துருவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. ஏய், நீங்க என்ன முட்டாள் நினைச்சிட்டீங்களா? இப்படி பேசி பேசி வேற ஏதாவது பிச்சை பண்ண பாக்குறீங்களா? நிச்சயமா இல்ல, நித்திலா வந்துட்டு இருக்காங்க. பொறுமையா இரு ப்ளீஸ். தப்பிச்சு போறேன். என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நித்திலா வந்தாச்சு, அவங்களெல்லாம் வெளியே விடுங்க. என் கௌரி வந்துட்டாளா? இது வெயிட் பண்ணுங்க. கௌரி வந்துட்டா. ஏய், அவங்க கூட வெளில போ. உன் புருஷன் கூட வெளில போ. பாத்து, மெதுவா.